அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு எல்லாருக்கும் ஆசைதான். என்னனுங்க? we want தேவனுக்கு பிரியமானதை செய்யணும், தேவனுடைய சித்தத்தை செய்யணும், தேவனுடைய வழிகள் நடக்கணும். இதெல்லாம் நமக்கு ஆசைதான். ஆமென். அநேகர் இந்த ஆசை இருக்கிறது. ஆனா அது எக்ஸிகியூஷன்ங்கிற பாட்டுக்கு வரும்போது we struggle. ஒவ்வொருவரும் தடுமாறுகிறவர்களாக இருக்கிறோம். நான் தடுமாறவே இல்லைன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. As I am speaking, God knows that we struggle. என்ன கேட்டீங்கன்னா, அநேக வருஷங்கள் நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஒரு பக்கம் உள்ளத்துல ஒரு ஆசை இருக்கும், இன்னைக்கு ஆண்டவருக்கு எதை செய்யணும், நான் இப்படி செய்யணும், நான் இவ்வளவு நேரம் ஜெபிக்கணும், நான் ஊழியத்தை எப்படி பண்ணணும், இதெல்லாம் ஆசை ஒரு பக்கம் இருக்கும். ஆனா பிராக்டிக்கலா வரும்போது அநேக காரியங்கள் அது நினைச்சதெல்லாம் செய்யக்கூட முடியாது. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில அது நடந்தது உண்மை. இன்னைக்கு டுடே இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அன்னைக்கு இருந்த வாழ்க்கையில as I was growing there was நிறைய காரியங்கள் வந்தது. ஆனா எத்தனையோ பரிசுத்தவானுடைய சாட்சிகளை நான் கேட்டு இருக்கிறேன், அவங்க வாழ்க்கை படித்து இருக்கிறேன். அந்த வாலிப வயதிலேயே they gave their 100% to God. என்ன வந்தாலும் எது வந்தாலும் இந்த வாலிப வயதுல தங்க வாழ்க்கை தேவனுக்கு அர்ப்பணித்து தேவனுக்காகவே வாழ்ந்தவர்கள் எத்தனையோ ஆயிரம் மக்கள், எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனா வாழ்க்கை ஒப்பு கொடுத்து தேவனுக்கென்று பூரணமாய் வாழாதவர்கள் தான் அதை விட அதிகமா இருக்கிறாங்க. Amen. When you look into ஒவ்வொரு ஊழியக்காரருடைய, மிஷினரிகளுடைய, இல்ல சில சபைகளுடைய வாழ்க்கையெல்லாம் அவங்களுடைய சரித்திரத்தை படிச்சு they live that kind of life. And if they could live, why not we? அவர்களால முடியும்னா நம்மால ஏன் முடியாது? முடியாதுன்னு இல்லை, நம்மால முடியும். என்ன ஒண்ணுன்னா, they depended 100% on God. We depended 100%. நம்முடைய நினைவுகள் எல்லாமே we depended upon ourselves. நம்முடைய உணர்வுகளும் நம்முடைய காரியங்களும் கவனம் அதிகமாக இருந்தபடினால we were unable to take the challenges. நமக்கு முன்பாக வந்த சவால்களை எதிர்கொள்ள நம்மால முடியாம போனது. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம மைண்ட் டியூன் ஆயிருச்சு. நம்ம மைண்ட் எப்படி இருக்குது? டியூன் ஆயிருக்கிறது. இதுதான். நாம அந்த டியூனை நம்ம மாற்றிக்கொள்ளணும் தேவனுக்கு ஏற்றபடி. அதுக்குதான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஆண்டுடைய வசனம் அழகா சொல்லணும். ரோமர் 12. ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணுமா? நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். உங்க மனசு புதிதாகணுமா? நம்ம மனசு புதிதாகணும். நம்ம மைண்ட் ரினியூ ஆகணும். எதுல ரினியூ ஆகணும்? கர்த்தருடைய வசனத்தினால நம்ம அதை புதுப்பித்து கொண்டே இருக்கணும். Amen. We have to fill our mind with the word of God. இந்த கர்த்தருடைய வேத வசனம் ஏதோ பைபிள்ல நாம படிக்கிறோம் இல்லை, இட் இஸ் ஃபுல். நாம கடந்த நாட்கள்ல கூட சொன்ன இந்த கர்த்தருடைய வேத வசனம் எப்படி இருக்கிறதுனா, அது வல்லமையும் ஜீவன் உள்ளதுமா இருக்குது. இட் மே பி இன் பேப்பர்ஸ். வேதத்தை நீங்க ஒரு நீங்க மொபைல்ல பார்க்கலாம், இல்ல லேப்டாப்ல பார்க்கலாம், இல்ல டேப்லெட்ல பார்க்கலாம், எதுலயோ ஒன்று படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல பைபிள் ஒரு பேப்பர்ல அச்சிடப்பட்ட பைபிள்ல படிக்கலாம். Amen. It may get destroyed. But என்ன ஒண்ணுனா, this word is so powerful. அது வல்லமை உள்ளதா இருக்கிறது, அது ஜீவன் உள்ளதா இருக்கிறது. இந்த வார்த்தை நம்ம இருதயத்துல இருந்தாதான் the Bible says வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? வசன தன் இருதயத்துல காத்து கொள்ளுகிறது நான் இருதயத்துல வைத்து கொள்ளுவதனால தானே. You have more of the word in you. You will be பிசாசுக்கு சவாலாக மாறி விடுவீங்க. You will challenge. So என் வாழ்க்கை மாறணும்னா I have to pray.
பட் above all that, நான் கர்த்தருடைய வேத வசனத்துக்கு அதிகமாக முதலிடம் கொடுக்க வேண்டியவனா இருக்க வேண்டும். I have to spend more time studying the word. அதிகமா படிக்கணும். எவ்வளவு படிக்கணுங்க? கர்த்தருடைய வேதம் நமக்கு அழகா கற்றுக் கொடுக்கிறது. சங்கீதம் 1 சங்கீதம் 2 வசனத்துல கர்த்தருடைய முதல்ல எப்படி இருக்கணுங்க? அதுல பிரியமா இருக்கணும். 2வது இரவும் பகலும் அதுல தியானமா இருக்கணும். ஜஸ்ட் ஏதோ பைபிள படிச்சேன், காலையில படிச்சேன். ஆமென். It should be our meditation. It should be our studying. நம்முடைய படிக்கிறது, நாம தியானிக்கிறது. அது எப்பங்க? நேரம் காலம் இல்லாம இந்த பைபிளுக்கு படித்து கொண்டே இருக்கணும். The more you study the Bible will study you. Because ஒவ்வொரு முறை நீங்க படிக்கும் போது ஏதோ ஒரு பேப்பர்ல இருக்கிறத படிக்கல. You are studying the word of God. தேவனுடைய உதட்டிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை, தேவனுடைய சிந்தையில உருவான வார்த்தைகள். அது அந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவன் இருக்கிறார். God is full. அவருடைய மகிமை அந்த வார்த்தையில நிரம்பி இருக்கிறது. இயேசு யோவான் 6:63 சொன்னார்ல, நான் பேசுகிற வசனம் ஆவியாயும் என்னுடைய ஆவியாயும் அது ஜீவனமா இருக்கிறது. Every word is full of life, is full of spirit. ரெண்டு தீமோத்தி 3:16 சொல்லும், தேவனுடைய வசனம் எல்லாம் எப்படி இருக்குதுங்களா? It's been breathed by God. தேவன் தம்முடைய சுவாசத்தை அந்த வார்த்தையில ஊதி இருக்கிறாராம். There is life in it. முதல் மனுஷனுடைய நாசியில என்ன பண்ணாருங்க? தேவன் தன்னுடைய சுவாசத்தை ஊதின போது அவன் ஜீவ ஆத்மாவானான். அதே போலதான் இந்த வசனங்கள்ல there is breath, there is life, there is spirit in every word of God. ஒவ்வொரு வசனத்திலும் இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவனுடைய வல்லமையும் மகிமையும் நிரம்பி இருக்கிறது. நீங்க அந்த கண்ணோட்டத்துல இந்த பைபிளை படிச்சீங்கன்னா it will be totally different. You will have a visitation of God in your life. ஏதோ படிக்கிற சொல்றாங்க, நீங்களும் நானும் படிப்பீங்கன்னா அதுல ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஓரளவுக்கு தான், ஒன்னு பிரயோஜனம் இல்லை, ஓரளவுக்கு பிரயோஜனப்படுவோம். யூ cannot have the fullness of God. தேவனுடைய பரிபூர்ணம் எங்க இருக்குதுன்னா அவருடைய வார்த்தையில இருக்கிறது. It's full of glory. It's full of power. அதான் நடக்கும். But you need to take time. You need to take time. இந்த வார்த்தைக்கு நாம முதலிடம் கொடுக்கணும். இந்த வார்த்தைக்கு நாம it's our choice. நமக்கு தான் ஆண்டவர் சாய்ஸை கொடுத்திருக்கிறாரு. சோ இந்த வார்த்தையில நீங்களும் நானும் மெருகூட்டப்பட்டு இந்த வார்த்தையில நாம் இன்னும் வளரணும். இந்த வார்த்தையில நாம கட்டப்படணும். கொலோசியர் 2 எழுதி இருக்கிறபடி நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டு அவருக்குள் நடந்து அவருக்குள் கட்டப்பட்டவர்களாக இருக்கணும்னு வேதம் சொல்லும். Hallelujah. To get rooted in God. தேவனுக்குள்ள கிறிஸ்துக்குள்ள வேர்கொள்ளணும்னா இட்ஸ் just எப்படி இயேசு அப்படி இல்ல, it's getting rooted in the word. The more you allow the word to penetrate in you, உங்க வாழ்க்கை என்ன ஆகுங்க? You will be rooted in Christ. உங்களையும் இயேசுவையும் பிரிக்க முடியாது. இயேசு சொல்றார், நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். Nothing can separate us. ரோமர் 8 சொல்லும், தேவனுடைய அன்பு, கிறிஸ்துடைய அன்பிலிருந்து, தேவன் நம்ம மேல வைத்தா இருக்கிற அன்பிலிருந்து ஒருவரும் பிரிக்க முடியாது. Nothing can separate us from the love of God which is in Christ Jesus. ஒன்னும் பிரிக்க முடியாது. எப்பங்க? When you have the word of God in you. So இந்த வார்த்தையில நீங்க நிரம்பி இருக்கணும்னா, if you want to grow in the word, if you want to get established in the word,
இந்த வார்த்தையை நீங்களும் ஒன்னாக மாறி ஒன்னோடு ஒன்னா கலந்து விடணும்னா, இயேசு சொன்னார்ல யோவான் 15, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தா, when it is abiding, உங்களுக்குள்ள நிலைச்சிருக்கணும். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள நிலைச்சிருக்கணும். எப்படி நிலைச்சிருக்க முடியுங்க? சும்மா ரேண்டமா பாக்குறதுல இல்ல. இந்த வசனத்துல நீங்க தேர்ச்சி பெறணும், வளரணும்னா, you need God to be with you. தேவன் இல்லாம, if you don't have the writer with you, you cannot understand the content of the Bible. இதை எழுதினவர், இது ஆக்கினவர் உங்களோடு இல்லாம போனா அவர் என்ன நோக்கத்தோட எழுதினார் என்பதை நாம கடைசி வரைக்கும் புரிந்து கொள்ளாமலேயே இருந்துட்டு போயிருவோம். I know so many people, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, they studied the Bible. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார், அவர் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் படிச்சாரு. படிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் ஆதியாகமம்ல இருந்து வெளிப்படுத்தல விஷயம், எவ்ரி டே he used to sit with the word, படிப்பாரு. பட் he never understood. அநேக காரியங்கள் அவரால் புரிஞ்சுக்க முடியல. He never understood the meaning of salvation. ரட்சிப்புனா இதுதான் அவரால் புரிந்து கொள்ள. But he was a reader, ardent reader of the Bible. வெயில் பார்க்க மாட்டாரு. He will take the Bible and sit and read. அந்த அளவுக்கு இருந்தாங்க. But the real meaning, you need God with you. தேவனோடு இருந்தாதான், தேவனோட நடந்தாதான், தேவனோட வாழ்ந்தாதான் you can understand the context of the word. அவர் ஏன் எழுதி இருக்கிறார், எதுக்கு எழுதி இருக்கிறாரு, அப்பதான் அது புரிஞ்சுக்க முடியும். If not God, தேவன் இல்லாம you cannot understand the Bible. புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் தேவன் அழகா 1 சங்கீதம் 1 சங்கீதத்துல அவர் சொல்லுவாரு, if you want to come to God, if you want to know the Bible, if you want to meditate on the Bible, and அவர் சொல்லுவார், முதல்ல நீ 3 காரியத்தை செய்யணும். என்ன சொல்லுவாரு? துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்காதே, நடக்காதே, பாவிகளுடைய வயலில் நிற்காதே, பரியாசக்காரர் உட்காருகிற இடத்துல உட்காராதே. நீ ஏன் இந்த 3 கேரக்டர் பூமியில இருக்கிறது? this will pollute you. This will pollute you. ஏன்? without your conscious. நீங்க யோசித்து பாருங்க, நீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்க, you don't want to be there but you are there. பட் அங்க நிறைய காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, மேக்கிங் ஃபன், கேலியும் கிண்டலும் நடந்து கொண்டு இருக்கிறது, என்னென்னமோ பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. You don't want to listen, but நீங்க வேணான்னு வெறுத்தாலும் it will go into your ears. நீங்க அதை நினைக்க கூடாதுன்னு இருந்தாலும் தனியா வரும்போது அது உங்க ஞாபகத்துக்குள்ள வரும், உங்க மண்டைக்குள்ள போயிருச்சு, அது உங்க பிரெயினுக்குள்ள வந்துருச்சு. So you automatically think about those things. நீங்க கோபத்துல நினைக்கிறீங்களோ, எப்படி நினைக்கிறீங்களோ, பட் those thoughts again and again உங்களுக்குள்ள வரும். ஒருத்தர் மேல ஏன் எரிச்சல் கொள்றோம், ஏன் பொறாமை கொள்றோம்? Have you any time thought about it? Because something you dislike that person. அதனாலதான் எரிச்சலும் பொறாமை வருது. அந்த எரிச்சலும் பொறாமை, பைபிள் says it's not from God, but we have. அநேகர் அதுக்குள்ளதான் இருக்கிறோம், அநேகர் அதை பொசஸ் பண்ணி வைத்துக் கொண்டு இருக்கிறோம். அது அடிக்கடி எட்டி பார்க்க ஆரம்பிக்குது. அதனால என்ன ஆகுது? we miss தேவனுடைய அந்த மகிமைகளை நாம பார்க்க முடியாம என்ன பண்றோம்? இழந்து போய் கொண்டு இருக்கிறோம். So you need God. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த மாம்சத்துல இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் you need God. Without God you cannot destroy the deeds of the flesh.
ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் அப்படிதான் சொல்லுது. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். There is a work of flesh and there is a work of spirit. அப்போ உங்களால கூட நீங்க மேபி ரொம்ப எப்படின்னா ரொம்ப மெச்சோர்டா இருக்கலாம், ரொம்ப செல்ஃப் எஸ்டீம்டா இருக்கலாம், ரொம்ப உறுதியா இருக்கிறவர்களாக இருக்கலாம். பட் இங்க சொல்லுது there are works of flesh that you cannot destroy, only the Holy Spirit can destroy it. ஆவியானவர் மாத்திரம் தான் அதை அழிக்க முடியும்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. So every moment you need God, it means you need the Holy Spirit. எப்போதும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேணும், அவர் இருந்து கொண்டே இருக்கணும். இயேசு அதான் அழகா சொன்னாரு. 1 அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் என்ன பண்ண பலன் கொள்ளுவீர்கள். Then after receiving the power of the Holy Ghost, நீங்க என்ன பண்ணுங்க, எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் then உலகத்தின் முடிவு கடைசி பரியந்த என்னுடைய சாட்சிகளாக, you will become my witnesses. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இல்லாம you cannot become a witness of Jesus. இயேசு எப்படி விட்னஸ் பண்றதுங்க? You speak what Jesus has already spoken. அவருடைய வார்த்தைகளை சொல்லணுமே. இயேசு எப்படிப்பட்டவர் நீங்க எப்படி சொல்லுவீங்க? Unless until you know the word of God. Everything about Jesus is written in the holy scriptures of the Bible. அவர் எழுதி கொடுத்திருக்கிறாரு. இத நாம என்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிறோம், அன்னைக்குதான் you can talk about this Jesus. இவர் இப்படிப்பட்டவருங்க, அவர் இப்படி மகிமை உள்ளவருங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த இயேசுவை பத்தி சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? கொர்நேலியு வீட்டுக்கு போறாங்க. நீங்க 2ஆம் அப்போஸ்தலர் 2 படிக்கலாம். அப்போஸ்தலர் அங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள், யூத மக்களுக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு அங்க சொல்லுவாரு. ஹல்லேலூயா. He prophesied. அவர் என்ன பண்றாரு? தீர்க்க தரிசனத்தை யோவேல் தீர்க்க தரிசனம் நிறைவேறினதை பரிசுத்த ஆவியானவர் வந்த போது நிறைவேற்றப்பட்டதை அவர் சொல்லுவாரு. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கப்பட்டதை சங்கீதம் 16ஆம் சங்கீதத்தை கோட் பண்ணி சொல்லுவாரு. When they received, அந்த வார்த்தைகளை கேட்க கேட்க அவர்கள் இருதயம் குத்தப்பட்டது. Then they came and asked, நாங்க என்ன செய்யணும்னு. உடனே அவர் he preaches the gospel. இயேசுவை பத்தி இன்னும் அதிகமா சொல்லுவார். அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். நான் என்ன செய்யணும்? அந்த நாள்ல பைபிள் சொல்லுது 3000 பேர் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். Their hearts were pierced because the word has the power to do it. இப்ப 10ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 38ஆம் வசனத்துல படிக்கும் போது அங்க என்ன பண்றாருங்க? பேதுரு சொல்லுவாரு, கொர்நேலியு வீட்டுல வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தை சொல்லுவார். என்னன்னு? தேவன் நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தார். இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஹென்றி கோட்ஸ் என்ன சொல்றாருங்க? இயேசு யாரு? அவர் எப்படிப்பட்டவர்? வாட் டிட் காட் டூ டு ஜீசஸ்? பரிசுத்த ஆவியானவர் வந்த போது அவருடைய வாழ்க்கை எப்படி மாறிடுது, என்ன செய்தாரு, இதெல்லாம் எழுதப்பட்டு இருக்கும். பேதுரு சொல்லுவார். Hallelujah. So if you want to preach the gospel, you should know the word. Amen. அதனாலதான் இயேசு அழகா சொன்னார், பியூட்டிஃபுல்லா அழகா சொன்னார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. யோவான் 16ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா Jesus talks about the Holy Spirit. தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறாரு. நீங்க 7ஆம் வசனத்துல இருந்து நீங்க படிச்சீங்கன்னா John Gospel 16 verses beginning from 7.
அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்துல வரார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்துல அனுப்புவேன். So how important Jesus felt that. அவர் என்ன சொல்றாருங்க? நான் உண்மையா சொல்றேன், telling you the truth. It's me going is well. நான் ரொம்ப நல்லது உங்களுக்கு நடக்கும். நான் போன நான் என்ன பண்ண இருக்கேன்? If I don't go, the Holy Spirit will never come. நாம் போகலனா the day of Pentecost is not going to come. நாம் போகலனா அக்கினி நாவுகள் வரப்போகிறது இல்ல. நாம் போகலனா நீங்க அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி இருக்க முடியாது. நீங்க if I don't go, you cannot be filled in the Holy Ghost, you cannot speak in tongues. நாம் போனேனாகில் உலகத்தை கலக்குகிறவர்களாக நீங்க மாற்றுவீங்க. நாம் போனா பரிசுத்த ஆவியானவர் வருவார். நாம் போனா பரிசுத்த ஆவியானவர் வருவார். So it's time I should leave. நாம் போகணும். But truly I tell you, it is for your good. அப்போ இயேசு உங்களை குறிச்சு என்ன குறிச்சு எவ்வளோ மாஸ்டர் பிளான் போட்டு உங்களுக்கு எது நல்லது, எனக்கு எவ்வளோ எது நல்லதுன்னு எவ்வளோ யோசித்து இருப்பாரு, எவ்வளோ திட்டமிட்டு இருப்பாரு. அந்த திட்டம்லாம் நிறைவேறணும்னா அவர் சொல்ற, நான் போகிறது நல்லது. இட் இஸ் ஃபார் யோர் குட். இட்ஸ் ஐ டெல் யூ, இட் இஸ் ஃபார் யோர் குட். பரிசுத்த ஆவியானவர் யாருக்குங்க நல்லது? இட்ஸ் ஃபார் யோர் குட். என்னைக்கு நான் யோசிச்சு இருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் இட்ஸ் ஃபார் மை குட். நான் நல்லா இருக்கணும் தான் ஆவியானவர் வந்தாரு. நான் நல்லா இருக்கணும் தான் எனக்கு அபிஷேகம். நானும் என் வீடும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் ஆசீர்வாதமா இருக்கிறதா பரிசுத்த ஆவியானவர். இட்ஸ் ஃபார் யோர் குட் that I am going away. Unless I go away. நான் போகாத பட்சத்துல அவர் தேற்றர் or the advocate will not come. But if I go, I will send him to you. நான் போனேன்னா தான் அவர் வருவார். நான் போய் நான் அனுப்புனாதான் அவர் வருவாரு. ஹல்லேலூயா. அவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. He is the beginning and the end. அவர் தான் துவக்கணும், அவர் தான் முடிக்கணும். அவர் சொல்ல, நான் போய் அனுப்ப போகிறேன். இந்த மாம்சத்துல நானு இந்த இவ்வளவு வருஷம் 33 வருஷம் ஆயிடுச்சு. I seen everything. இதெல்லாம் பார்த்தேன். ஹவு ஸ்ட்ரகிள் எப்படின்னு பார்த்தேன். ஏன் இந்த ஜனங்கள் பேதலிச்சு போறாங்கன்னு பார்த்தேன். கர்த்தருடைய ஜனங்கள் ஏன் பாவத்துல விழுந்து போகிறாங்கன்னு பார்த்தேன். ஏன் பின்மாற்றத்துக்குள்ள போகிறாங்கன்னு பார்த்தேன். எவ்ரிதிங் ஐ ஹவ் சீன், ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட். சோ அப்ப இயேசு சொல்றாரு, I and the Father and the Holy Spirit 3 பேரும் தீர்மானம் பண்ணோம், நான் இந்த உலகத்துல வெற்றியா வாழ்றதுக்கு I needed the Holy Ghost. ஏன் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் அதி 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 முக்கியமா இருந்தாரு. சோ அதே ஆவியானவரை நீங்களும் ஜெயசாலிகளாக இருக்க, தேவனுடைய சாட்சிகளாக இருக்க, தேவனுக்கு மகிமையா இந்த பூமியில இருக்க, இந்த பூமியில அசைக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர, I am going to do one thing. என்கிட்ட இருந்த அதே ஆவியானவர் I am going to go to heaven. ஏன்னா பரலோகத்துக்கு போறதுக்கு எனக்கு ஆவியானவர் வேணும். நான் போன பிறகு என்கிட்ட இருக்கிற ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்பி கொடுக்க போகிறேன். What an amazing God. உங்களை குறிச்சு என்ன குறிச்சு எவ்வளோ ஆண்டவர் நினைச்சிருக்கிறார். யோசிச்சு பார்த்தீங்களா? என்னைக்கு have you any time thought about அவருடைய மனசு பூரா, இயேசுடைய மனசு பூரா யார் இருக்கிறீங்க? நீங்களும் நானும் தான் இருக்கிறோம். இயேசு மனசு பூரா யார் இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. எப்படி சொல்றீங்கன்னு கேட்கலாம். When Jesus was on this earth, அவர் 12 பேரை தெரிஞ்சுக்கிறார், பலரை தெரிஞ்சுக்கிறார். 12 பேர் அப்போஸ்தலரை தெரிந்து கொள்ளுகிறார். அவளை எதுக்கு தெரிந்து கொள்ளுகிறாரா? அவரோட இருக்கணும், அவர் போல ஊழியம் பண்ணணும், to be with him, to preach with him. So he made sure அவர்கள் தன்னோட இருக்கணும்னு அவர் தீர்மானம் பண்ணாரு. He was thinking about them. அதனால்தான் பேதுருக்கு சொல்லுவார், நீ இப்ப மீனை பிடிக்கிறவனா இருக்கிறேன், இப்ப நான் என்ன பண்றேன், உன்னை
மனிதர்களை பிடிக்கிறவனா மாற்ற போகிறேன். That is my plan, that is my purpose, this is my desire for you. அப்போ இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் God has a great desire, God has a தேவன் ஒரு பெரிய பிளான், பர்பஸ் எல்லாம் வச்சிருக்கிறாரு. அந்த பர்பஸ பூமியில நீங்களும் நானும் பண்ணணும்னா you cannot fulfill in the flesh and blood. இந்த மாம்சத்துல ரத்தத்துல இருக்கிறோம். நம்முடைய அறிவினாலோ, நம்முடைய ஞானத்தினாலோ, நம்முடைய பலத்தினாலோ, நம்முடைய படிப்பு அறிவினால, நம்முடைய சம்பாதியத்தினால முடியாது. You need the Holy Ghost. அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு சொல்றார், only I can send. He is in my disposal. நான் பிதாவுகிட்ட வேண்டுவேன். Then he will send. Then I will ask the Father. He will send you the Holy Spirit. He will send you the advocate. Hallelujah. இப்ப இயேசு சொல்றாரு, நான்ப்பா நம்ம ஒரே இடத்துல இருந்தாலும் நீங்க இருக்கிறீங்க, நான் இங்க இருக்கிறேன். But you cannot walk like I walk with God the Father. பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் இன்னைக்கு உங்க முன்னாடி எப்படி தேவனோடு ஒரு உறவோடு நான் நடக்கிறேனோ, எப்படி என்னையும் பிதாவையும் பிரிக்க முடியாதுங்கிற ஒரு கட்டத்துல நான் நடந்து கொண்டு இருக்கிறேனோ, the same experience you will have on this earth. அதான் இயேசு சொல்றார், without me you can do nothing. Hallelujah. I will come as the Holy Spirit. I will dwell in you. நான் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவேன், உங்களுக்குள்ள உலாவுவேன். I will see that. Together, பூமியில இருக்கும்போது the Holy Spirit and Jesus ஒன்றாக இருந்தாங்க. They did mighty things on this earth. அற்புத அடையாளங்கள், ஊழியங்கள் நடந்தது. People came thronging to Jesus. அவர் யாரையும் கூப்பிடல, 12 பேரை தான் கூப்பிட்டார், மத்தவங்க எல்லாம் ஓடி வந்தாங்க. So that has to happen in our lives. அதுக்கு வேண்டியது the Holy Spirit, the blessed Lord, the blessed Holy Spirit நமக்கு தேவையா இருக்கிறாரு. அவர் அதான் சொல்றாரு, என்னுடைய ஆசையில பிரதானமானது ஒண்ணுன்னா, I want to send the Holy Spirit to you. நான் போவேன், நான் அனுப்ப போகிறேன். He is the advocate. அவர் என்ன பண்ணுவாராம்? அவர் வந்த பிறகு முதல்ல ஒரு காரியத்தை செய்வார். 8ஆம் வசனத்துல 16:8 பாத்தீங்கன்னா, அவர் வந்த மாத்திரத்துல ஒரு காரியத்தை செய்வார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். The first thing the Holy Spirit will come and point out. எதை பாயிண்ட் அவுட் பண்ணுவாருங்க? பாவத்தை குறித்து. இரண்டாவது நீதியை குறித்து, ரைச்சியஸ்னஸ் குறித்து. மூணாவது ஜட்ஜ்மெண்ட் குறித்து அவர் கண்டித்து உணர்த்துவார். He will convict. He will convict the people of sin, righteousness and the judgment. Hallelujah. வேதத்துல நமக்கு எழுதியிருக்கு, every man born, எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது சொல்லப்படுகிறது, எல்லாரும் எப்படி பிறந்தவங்க? அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக தான் நாம பிறந்தோம். Everyone born on this earth are full of sin and death. Nobody can deny that. உலகத்துல இருக்கிறவங்க சொல்லலாம், நான் இந்த வம்சத்துல பிறந்த, இவ்வளவு எங்க அப்பா இவ்வளவு பெரிய பணக்காரி, எங்க அப்பா இப்படி அப்படி, எங்க குடும்பம் இப்படின்னு எல்லாம் சொல்லலாம். But everyone born on this earth is with sin and death. So the Holy Spirit, when he comes, he will point out, he will கண்டித்து உணர்த்துவாரு. அதனாலதான் இயேசு கிட்ட வரும்போது முதல்ல ஒரு காரியத்தை நாம் எல்லாம் செய்வோம். ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. சோ அந்த பாவி நீ ஒத்துக்கிறது எப்படி தெரியுமா? Without Christ you cannot, without the Holy Spirit you cannot confess your sins.
அந்த பாவத்தை அறிக்கை பண்ணாம ஜீசஸ் cannot come inside and dwell in you. அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தாதான், when he comes, before coming inside, he has to sanctify inside of you. உள்ள வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுங்க? உள்ள சுத்தம் பண்ணப்படணும். ஒருத்தரும் அந்த சத்தத்தை கேட்கிற ஒருத்தரும், நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போறீங்கன்னா, இல்ல உங்க வீட்டுக்குள்ளேயே போறீங்கன்னா, ஒரு வீடுக்கு வாடகைக்கு போறீங்க, இல்ல ஒரு வீடு வாங்க போறீங்கனாலும் என்ன பண்ணுவீங்க? வீடு சுத்தம் பண்ணுவீங்க. ஆமென். வீடு அழுக்காச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு முறை ரீபெயிண்ட் பண்ணுவீங்க. எதுக்கு? யூ டோன்ட் வாண்ட் டு லிவ் அந்த செவுத்துல இருக்கிற அழுக்கு சாயத்தோட நீங்க இருக்க விரும்பல. யூ வாண்ட் டு ஹேவ் எ நியூனஸ், ஒரு ஃப்ரெஷ்னஸ் வேணும். நீங்க வீட்டுக்குள்ள இருந்தாலும் அதே வீட்டை சுத்தம் பண்ணுவீங்க. ஏன் சுத்தம் பண்ணுறோம்? யூ டோன்ட் வாண்ட், ஏன்னா அழுக்கு உங்களுக்கு, யூ டோன்ட் ஹேட் தட், உள்ள அசுத்தமா இருக்கிறது நீங்க வெறுக்கிறீங்க. யூ டோன்ட் வாண்ட் தட். உள்ள வெளியே இருந்து உள்ள வருகிறது, should see the neatness. அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாருங்க? இந்த வீட்டை, உங்க இருதயம் என்ற ஆலயத்தை அவர் முதல்ல சுத்தம் பண்றார். he removes everything, every unwanted thing. நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் பல வருஷங்களாக நிரம்பி இருக்கிற அந்த பாவ அக்கிரமத்தின் காரியங்களை அவர் தான் சுத்திகரிக்கிறவரா இருக்கிறார். எப்படி சுத்திகரிப்பாருங்க? through the blood of Jesus. ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு என்று சொல்லப்படும். 1 பேதுரு 1 அதிகாரத்துல, for the sprinkling of the blood. அவர் ரத்தம் தெளிக்கப்படும். The Holy Spirit will sprinkle the blood and cleanse you from all unrighteousness. எல்லா பாவத்திலிருந்து. உள்ள பிரதான பாவம் என்ன தெரியுங்களா? Rejecting Jesus. இந்த சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு தெரியும் எத்தனை முறை இயேசுவை நீங்க ஒதுக்கி இருக்கிறீங்க, இயேசுவை தள்ளி இருக்கிறீங்க, இந்த இயேசு வேண்டான்னு ஒதுக்கி இருக்கிறீங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு இன்னும் எத்தனையோ பேர் என்ன பண்றீங்க? why do we live in sin? because we don't want Jesus. அவர் இருக்கும் போது he will rule and reign. he will never love sinning. அவர் உள்ள, he's a holy God. நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட இருக்கிறாருங்க. he's a holy God. நான் பரிசுத்தர். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தர்களாயிருங்கள். God wants holiness in every part of our life. நம்ம கண்கள்ல பரிசுத்தம் இருக்கணும், உதடுல பரிசுத்தம் இருக்கணும், வார்த்தையில பரிசுத்தம் இருக்கணும், இருதயத்துல பரிசுத்தம் இருக்கணும். Everything should have the holiness of God in you. எங்க வீட்டுக்கிட்ட இந்த மழை அதிகமானதுனால சேறு தண்ணி, சாக்கடை தண்ணி எல்லாம் தெருவுல ஓட ஆரம்பிச்சு. இந்த ரோட்ல வந்தவங்க என்ன பண்ண, மூக்க பொத்திக்கிட்டு போனாங்க. they had to go. அப்போ சும்மா சாதாரண போகல. everyone, நாங்க வெளியே போனனால மூக்க பொத்திக்கிட்டு போனோம். ஐயோ என்ன இவ்வளோ ஸ்மெல் வருதுன்னு. காரணம் என்னன்னா, you don't dislike it. அப்போ உள்ள வருகிற தேவன் எப்படி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு, நாற்றம் எடுத்த வாழ்க்கையில நாற்றமா இருக்கிறத எப்படி அவர் சகித்துக் கொள்வார்? he has to cast out everything. வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது, when you ask Jesus எனக்குள்ள வாங்கன்னு சொல்லும் போது, the Holy Spirit will come with glory and power. he will cast out everything. அவருக்கு மாத்திரம் தான் தெரியும் உள்ள என்னென்ன இருக்குதுன்னு. உங்களுக்கே தெரியாது. எவ்வளவு ஸ்டாக் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. கடந்த நாள்ல கூட ஒரு சின்ன கிளிப்பை பார்த்து, அதுல பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் ஒரு வீட்டுல இருக்கிறாரு. அவர் கொஞ்சம் வயதானவரா இருக்கிறாரு. சம்படி காரணம் என்னன்னா, அந்த வீடு முழுக்க குப்பையா இருந்தது.
நாற்றம் எடுத்து கொண்டிருந்தது. காரணம் என்னன்னா, அவர் எதையுமே சுத்தம் பண்ணல. வெறும் டிராஷ், கிச்சன் ஃபுல்லா டிராஷ், பெட்ரூம் ஃபுல்லா டிராஷ். அது நடுவுல தான் அவர் he never felt anything ugly about it because he was used to it. அப்ப அதை வந்து பார்த்து they didn't want that person to be that. அதனால people, அவங்க மற்றவர்கள் வந்தாங்க, they called people to clean. வந்து அவரை வெளியே அனுப்பி they took him somewhere. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ண பிறகு it became beautiful. அதே போலதான் நம்ம உள்ள பாவம் இருக்கிற வரைக்கும் you cannot live a glorious life for Jesus. முதல் வேலை ஆவியானவர் வந்து என்ன பண்ண போறாரு? உங்களை நிரப்புறதுக்கு முன்னாடி சுத்தம் பண்ணப்படணும், சுத்திகரிக்கப்படணும். God hates sin. அதனாலதான் நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த ஒரு உணர்வு வருகிறது. நம்ம தவறு பண்ணும்போது we go again and again go to God. ஆண்டவரே என்ன மன்னிங்க. பைபிள் சொல்லுது, நமக்குள்ள பாவம் இல்லை இருப்போமா, நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களா இருப்போம், வஞ்சிக்கப்பட்டு போவோம். காரணம் everybody miss God. Every day we miss God, and every day it's our duty to go to God, open ourselves, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு எழுதப்பட்டு இருக்கிறது. So this Holy Spirit, blessed Lord, அவர் வந்து என்ன பண்றாருங்க? நம்மை சுத்தம் பண்றாரு. He makes this place, hallelujah, pure பண்றாரு. So that Christ can come and dwell, அந்த மகிமையோட நம்மள தங்கி இருக்கணும்னு அவர் விரும்புறாரு. இரண்டாவது என்ன பண்றாருங்க? அவர் நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ரைச்சஸ்னஸ். ஆமென். ஹalleluya. நம்ம நீதி, ரைச்சஸ்னஸ் எப்ப தெரியுமா ஆகிறோம்? Through the death and resurrection of Jesus. அப்ப அதன் நமக்குள்ள உறுதிப்படுத்துகிறார் ஆவியானவர். எப்ப அந்த பாவெல்லாம் நீக்கப்படுகிறதோ, அசுத்தெல்லாம் நீக்கப்படுகிறதோ, நம்ம பாவங்கள் எல்லாம் எப்ப கழுவப்படுகிறதோ, then the Bible declares us righteous. நீதிமானாக்கப்படுகிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் சொல்லும், அவருடைய ரத்தத்தினால நாம நீதிமானாக்கப்படுகிறோம். அந்த நீதிமான் ஆக்கின பிறகு என்ன நடக்குது? நம்ம வரக்கூடிய கோப ஆக்கினைக்கு நீங்களாக நம்ம ரட்சிக்கப்படுகிறோம்னு நமக்கு 9-10 வசனத்துல, ரோமர் 5ஆம் அதிகாரம் 9-10 வசனத்துல சொல்லும். இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அடுத்து என்ன பண்ணாங்க? நம்ம பாவங்களற கழுவி வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனத்துல படிச்சீங்கன்னா, பாவங்களற நம்ம கழுவி, 5-6 படிச்சீங்கன்னா, நம்ம பாவங்களற கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியலுமாக நிறுத்துகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. The more you walk with Jesus, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல எழுதி இருக்கிறபடி, அவர் ஒளியில இருக்கிறது போல நீங்களும் நானும் ஒளியில நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்தம் பண்ணுமா? இந்த சுத்தமாக்கப்பட்ட இருதயத்துலதான் என்ன பண்ணுவாருங்க? மத்தேயு 5:8 சொல்லும், இருதயத்துல சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான், அவர்கள் தேவனை தரிசிப்பார். They will have a visitation of God in their lives. இந்த இயேசுவின் ரத்தத்தை நிஜமாய் மாற்றி கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறாரு. 1 பேதுருல நீங்க வாசிக்கிறா இருக்கும், பரிசுத்த ஆவியின் பரிசுத்தமாக்குதல். God keeps doing it. Yeah, you are so very special to God. சும்மாலாம் உங்களுடைய வாழ்க்கை, உங்க வாழ்க்கை, என் வாழ்க்கை இப்படி நான் ரட்சிக்கப்பட்ட மாறிடுச்சுன்னு இல்ல. God had to do everything from zero-ல இருந்து, ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சு உங்களை என்னையும் முழுமையாய் மாற்றணும். மாற்றி இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடிச்ச பிறகுதான் நம் பவுல் சொன்னது போல நம் ஓட்டத்தை முடிக்க போகிறோம். ஜீவ கிரீடம் நமக்கு கொடுக்கப்பட போகிறது.
நீதியை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துவார். என்ன சொல்லுவாரு? அப்ப நான் உன்னை சுத்தம் பண்ணிட்டேன், இப்ப நீ நீதிமானு. நான் சுத்தம் பண்ணாம நீ நீதிமானாக முடியாது. வசனம் சொல்லும், நான் உங்களை கழுவலனா. யோவான்ல படிச்சீங்கன்னா, இஃப் ஐ டோன்ட் வாஷ் யூ பீட்டர், அவர் காலை கழுவும் போது சொல்றாரு, என்ன கழுவாதீங்க. ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு கழுவலனா எனக்கு உனக்கு என்னோட பங்கு கிடையாது. I should wash you. கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட போது அவர் சொல்லுவாரு, நான் இப்ப உன்னை நீதிமானாக இருக்கிறேன். நீதிமான் என்ன தெரியுங்க? நாட் ஃபைண்டிங் எ ஸ்பெக் ஆஃப் சின். உங்க வாழ்க்கையில ஊத்து நூண்டு கூட பாவம் இல்லாம காணப்படாம இருக்கிறதாங்க நீதிமானுடைய வாழ்க்கை. அந்த நீதிமானாய் மாற்றுகிறவர் தேவன். அதை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மை நீதிமான் ஆக்குகிறார். இயேசுவின் ரத்தம் கழுவ 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 ஆவியானவர் சொல்ற, இப்ப நான் நீதிமான் ஆக்கி இருக்கிறேன். நீதிமானுக்குடைய கிஃப்ட் என்ன தெரியுமா? அவன் தலைமையிலதான் ஆசீர்வாதம் இருக்கும். நீங்க நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்துல இருந்து ஒரு சில அதிகாரங்களை படிச்சு பாருங்க. நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வழிக்க வெளிச்சமா இருக்கும். நீதிமான் ஒருபோது இடற மாட்டான். நீதிமான் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் துளிரை போல செழிப்பான். இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா இருக்கும். ஐ வாண்ட் யூ டு டேக் சம் டைம் அண்ட் ரீட். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் படிச்சு பாருங்க. அத்தனை மகிமையான காரியங்களை அவர் செய்கிறவரா இருக்கிறார். இந்த நீதிமானாக்கப்பட்டவர்களுக்கு தான் அடுத்து என்ன இருக்குதுங்க? அவர் நியாய தீர்ப்பு ஒண்ணு இருக்கிறது. ஹல்லேலூயா. there is going to be, ஆவியானவர் என்ன பண்ணுவார்? நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவாராம். ஹல்லேலூயா. நீதிமானாக என்னத்தை கண்டித்து, நியாய தீர்ப்பு என்ன கண்டித்து உணர்த்துவாருங்க? மரணத்தை குறிச்சு இல்ல, இட்டர்னல் லைஃப் குறிச்சு கண்டித்து உணர்த்துவாரு. நியாய தீர்ப்பு. There is no more judgment for you. உனக்கு இனி நியாய தீர்ப்பு கிடையாது. You have eternal life. இந்த நீதிமான வாழ 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 ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய செய்ய ஒரு நாள் காலம் வரும், ஆண்டவர் சொல்லுவாரு, கம் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, என் இளைப்பாறுதலில் நீ பிரவேசி. என் இளைப்பாறுதலுக்குள்ள வா. Come to the place I have prepared for you. Relax, rest. Because நான் கொடுத்ததுல you had been faithful. உண்மையா இருந்த. Whatever I gave you, you had been faithful. So now come, relax. அததான் கர்த்தர் விரும்புகிறார். ஆவியானவர் அததான் செய்கிறார். அங்க அழகா சொல்லுவாரு இயேசு, அவர்கள் என்னை விசுவாசியாதபடி 9ஆம் வசனம் பாவத்தை குறித்தும், if you don't believe Jesus, you will be living in sin. நான் இனி என்னை நீங்கள் என்னை இனி காணாதபடிக்கு நான் பிதாவிடத்துல போகிறபடினால் நீதியை குறித்தும் நான் போயிடுறேன். The Holy Spirit will teach you. He is going to control your life. நியாய தீர்ப்பு என்ன தெரியுமா? உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் இல்ல, இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டபடினால. இந்த உலகத்தின் அதிபதி பிசாசுக்கு தான் ஜட்ஜ்மெண்ட். பிசாசுக்கு தான் எரி நரகம். நாட் ஃபார் யூ. இந்த உலகத்தின் அதிபதி ஆதி முதலா ஏதேன் தோட்டத்துல இருந்து பாவம் செய்தாம அவனுக்கு தான் ஜட்ஜ்மெண்ட். அவனோட அவனுடைய தூதர்களுக்கு ஜட்ஜ்மெண்ட். அந்தி கிறிஸ்துக்கு ஜட்ஜ்மெண்ட். அவங்களை அக்கினி கடல் நியாய தீர்ப்பு. உங்களுக்கு என்ன நியாய தீர்ப்புங்க? 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டு இருக்கும், நம்ம கிரியை தக்க பலன். How do we live? How have we lived? அதற்குரிய பலன் ஆண்டவர் வச்சிருக்கிறாராம்.
அடுத்து பிரதானமான காரியத்தை ஆவியானவர் செய்வார். அடுத்து சொல்லுவார், இயேசு நிக்கல, அப்படியே தொடர்வார். என்னன்னு? சத்திய ஆவியாகி அவர் வரும்போது, 13ஆம் வசனம், வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும், சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். Only the Holy Spirit can teach you the truth. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சத்தியத்தை தவிர வேற எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. He will never teach one wrong doctrine. இப்ப நீங்க உலகத்துல கேட்கிற பல ராங் டாக்டர், நீங்க 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல படிச்சு பாருங்க, ராங் டாக்டரின்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு. யூதாவுடைய புத்தகத்தை படிச்சு பாருங்க. நான் இப்ப அங்க போக விரும்பல. Those who are not taught by the Holy Spirit, ஆவியானவர் வரும்போது he will only speak the truth, he will only teach the truth, he will only reveal the truth. வேற எதையுமே ஆவியானவரால் கற்றுக் கொடுக்க முடியாது. He will never emphasize wrong doctrines. He will அவருடைய மனசு புறானது சத்தியம் 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 சத்தியம். இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பாரானால் you will only lean on the truth. சத்தியம் 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 சத்தியம், சத்தியத்துல நடக்கணும், சத்தியத்துல நடக்கணும். இதுதான் என்ன வரும். அவர் என்ன பண்ணுவாருங்க? சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போற காரியங்களை என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு அறிவிப்பார். He will let know. யோவான் 3 யோவான்ல பாருங்க, அங்க என்ன சொல்லுவாரு? யோவான் எழுதுவார், மூப்பனாகிய நான் 1ஆம் வசனத்திலிருந்து சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. யோவான் எழுதுறார், I don't love through emotion கிடையாது, it's truth. சத்தியத்தின்படி நேசிக்கிற காயுவுக்கு என்ன சொல்றார்? உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொன்னவர். அடுத்த வசனம் சொல்றாரு, நீ சகோதரர் வந்து நீ சத்தியத்துல நடந்து கொள்ளுகிறாய். அப்ப சத்தியத்துல நடத்துகிறவர் யாருங்க? பரிசுத்த ஆவி. He was full of the man of the Holy Ghost. அவர் சொல்ற, நீ சத்தியத்துல நடந்து கொள்ளுகிறாய் என்று நான் உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்துல நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்ல. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருங்க? பரிசுத்த ஆவியானவர் உங்களை சத்தியத்துல நடக்கும் போது heaven is rejoicing. பரலோக தேவன் கொண்டாடுகிறார். என் பிள்ளை, என்னுடைய மகன், என் மகள், எவ்வளோ காரியம், எவ்வளோ எதிர்ப்பு வருது, எவ்வளோ பிரச்சனை வருது, எவ்வளோ போராட்டம் வருது. அவங்க வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் அவர்களுக்கு எதிர்மறையா இருந்தாலும் they have every opportunity to sin against me. எனக்கு விரோதமா பாவம் செய்ய, எனக்கு விரோதமா அவங்க தூஷிக்கிறது, அவங்க எனக்கு விரோதமான காரியங்கள் செய்கிற வழிகள் இருந்தாலும் they chose truth. அந்த ட்ரூத்தை யார் கற்றுக் கொடுக்கிறதுங்க? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். எட்டாம் வசனத்தை அவர் சொல்றார், ஆகையால் நாம் சத்தியத்திற்கு வேலையாட்களாக இருக்கணுமா. You should be a servant to the truth. அப்ப அந்த சத்தியத்தை உபதேசம் பண்ணி அந்த சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான். சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாக இருக்கணுமா. அப்படிப்பட்டவர்களை சேர்த்துக் கொள்ள கடனாளிகளாக இருக்கிறோம். 12ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா, தெமேத்திரியு எல்லாவற்றிலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். It's the word of truth. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா you cannot learn the truth. பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா you cannot walk in the truth. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம you cannot live in the truth. Jesus needed the Holy Spirit every moment of his life. The Holy Spirit led him to the wilderness. The Holy Spirit அவருக்கு வசனங்களை ஞாபகப்படுத்தினார்.
அதேதான் பேதுருக்கு 2:1 அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லும், பரிசுத்த ஆவியானவருக்கு ஞாபகப்படுத்தினார். அவர்கள் தான் அடுத்து 5ஆம் வசனத்துல அவர்கள் படிப்பறிப்பு இல்லாதவர். 4ஆம் அதிகாரத்துல they were illiterate ன்னு சொல்லுது. How did they know the scripture? It is the Holy Ghost. He brought them. அந்த வசனங்கள் எல்லாம் பேதுருக்கு ஞாபகப்படுத்தினார். Today we have the same Holy Spirit. அவரை பத்திரமா பாதுகாத்து கொள்ளணும். அவருக்கு முதலிடம் கொடுக்கணும். You have to welcome him every day of your life. ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் போது you need the Holy Spirit. அவர் வந்தாதான் உங்களை எப்படி பண்ணுவாருங்க, உங்களுக்கு ஜெபிக்க தெரியலன்னா அவர் ஜெபிக்க கற்றுக் கொடுப்பாரு. அவர் வந்தாதான் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவாரு. அவர் வந்தாதான் உங்களை உயிர்ப்பிப்பாரு. அவர் வந்தாதான் உங்க மாம்சம் மேலோங்கி எழும்பாதபடி அப்படி அடக்கி போடுவார், அழிச்சு போடுவாரு. So you need the Holy Spirit to be pleasing to God. இப்ப என்ன பண்ண போகிறோம்? எவ்ரி மோமெண்ட், ஒவ்வொரு நீங்க உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒரு தீர்மானம் இன்னைக்கு பண்ணணும். I need the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தேவை. நீங்க சொல்லணும் I cannot live Jesus, I cannot live without your Holy Spirit. நீங்க சொல்லணும் ஆவியானவர் நீங்க இல்லாம I cannot learn the truth, I cannot understand the truth, I need your Holy Spirit. உலகத்துல இருக்கிற அந்த காரியம் எந்த காரியத்துக்கு ஏங்குறதை காட்டிலும் you desire the Holy Spirit, you long for the Holy Spirit. ஏன்னா அந்த லாங்கிங் பிதாவாகிய தேவனுக்கு உண்டு. என் பிள்ளைங்க செழிக்கணும்னா, என் பிள்ளைங்க வாழணும்னா பரிசுத்த ஆவி இல்லாம அவங்களால ஒன்னும் செய்ய முடியாதான்னு அவருக்கு தெரியும். அதுதான் இயேசு சொன்னார், நான் போகிறது நல்லதுப்பா. when I go I will send the Holy Spirit. அவர் வந்தா he will be your life, he will teach you, he will guide you, he will lead you. As he was with me, என்னோட இருந்து என்ன நடத்தினாரே அதே எக்ஸ்பீரியன்ஸ் உங்க வாழ்க்கையில வரும். ஏதோ பரிசுத்த ஆவியா நம்ம குதிக்கிறதுக்கும் உருள்றதுக்கும் கத்துறதுக்கும் இல்ல. When you have the Holy Spirit in you, people will see Jesus in you. They can witness Jesus in you. அதான் நடக்கும். They will see Jesus, they will proclaim Jesus. நல்லா ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God continue to guide us. இந்த கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்.